ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸில் பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தட்டைப்பயிரை தினமும் ஒரு கைப்பிடி அளவு நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடலில் மாற்றங்கள் என்னெல்லாம் நிகழுது அப்படிங்கிறது குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த தட்டைப்பயிரை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன ஆரோக்கியங்களானது பார்த்திங்கன்னா கிடைக்கிது அப்படிங்கிறது குறித்து முழுமையாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமது உடலுக்கு பருப்பு வகைகளும் பயிறு வகைகளும் மிகவுமே பார்த்திங்கன்னா நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். காரமணி என்று அழைக்கப்படக்கூடிய தட்டைப்பயிறு பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததுங்க. இதில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்திற்கு மிகவும் ஏற்றது. உடல் இயக்கத்தை சீராக்க பார்த்திங்கன்னா உதவுங்க. அதனால் உடல் எடை கூடாமல் பார்த்து கொள்ளும் உடல் பருமன் மிக்கவர்கள் இதை அடிக்கடி எடுத்துக்கொண்டால் உடல் எடையானது பார்த்திங்கன்னா குறையும். இதில் பார்த்திங்கன்னா இந்த தட்டைப்பயிரில் விட்டமின் சி, ஏ, விட்டமின் பி, ஃபோலிக் ஆசிட், இரும்புச்சத்து, பொட்டாசியம், கால்சியம், சோடியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், தயாமின் போன்ற பல்வேறு விட்டமின்கள் உள்ளன. இவை நோய் எதிர்ப்பு சக்திகளை கொண்டுள்ளதுனால உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த தட்டைப்பயிறு மிகவும் பார்த்திங்கன்னா ஏற்ற ஒரு உணவு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தட்டைப்பயிரை பார்த்திங்கன்னா எடுத்துக்கொள்வதனால இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை பார்த்திங்கன்னா மிகவும் சீராக வைத்துக்கொள்ளும். இதயத்திற்கு இதமானது தட்டைப்பயிறு. இதில் குறைந்த அளவு கிளைசோமிக் இண்டெக்ஸ் உள்ளது. அதனால் இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலினுடைய அளவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும். இதையும் ஆரோக்கியமாகவும் பார்த்திங்கன்னா செயல்படுங்க. புரதச்சத்து மிக்க தட்டைப்பயிறு உடலினுடைய திசுக்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் ஒட்டுமொத்த உடல் செயல்பாட்டிற்குமே பார்த்திங்கன்னா உதவக்கூடியது. தொடர்ந்து தட்டைப்பயிரை நம்ம உணவில் சேர்த்து கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கும். அதேபோல் முடி உதிர்வையும் பார்த்திங்கன்னா குறைக்குங்க. இதில் உள்ள விட்டமின் ஏ மற்றும் சி சத்துக்கள் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்கள் நிறைந்து காணப்படுவதனால நமது உடல் இயக்க உறுப்புகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நமது சரும அணுக்களை பார்த்திங்கன்னா பாதுகாக்கின்றன. நம்ம தட்டைப்பயிரை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சருமத்தில் ஒரு பளபளப்பு தன்மையை பார்த்திங்கன்னா உண்டாக்கும். இத்தனை நன்மைகள் நிறைந்த இந்த தட்டைப்பயிரை வாரத்தில் 2 நாட்கள் எடுத்துக்கொள்வது உடல் நலத்திற்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. தட்டைப்பயிரை மசாலா அரைத்து குழம்பாக செய்து உண்ணலாம். அப்படின்னா முளைக்கட்டி வச்சு பச்சை பயிராக கூட நம்ம சாப்பிடலாம். மேலும் பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய தட்டைப்பயிறு குழம்பு கூட செய்யலாம் நம்ம. அதே போல் அடை செய்யும் போது பிற பருப்புகளுடன் தட்டைப்பயிரையும் சேர்த்து செய்வது மிகவும் சுவையாக இருக்கும். மோர் குழம்பு, பருப்பு உருண்டை குழம்பு செய்யலாம். அல்ல அவியல் செய்து நம்ம சாப்பிடலாம். துவையல் அரைத்து சாப்பிடலாம். சுவையாக இருக்கக்கூடிய கல்யாண வீடுகளில் சாம்பார், ரசம் மற்றும் நவராத்திரி சமையல்களில் பார்த்திங்கன்னா சுண்டல் போன்ற உணவுகளில் தட்டைப்பயிரை பார்த்திங்கன்னா பயன்படுத்தி வருவாங்க. அந்த மாதிரி கூட செய்து நம்ம பார்த்திங்கன்னா சாப்பிடுவது சிறந்தது. வேவிச்சு பார்த்திங்கன்னா தாளிச்சிலாம் அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த தட்டைப்பயிரை நம்ம எப்படி வேணாலும் உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். இப்படி சேர்ப்பதனால பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சிறந்தது. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் சிறந்த ஒரு உணவாக பார்த்திங்கன்னா இந்த தட்டைப்பயிரை சொல்லலாம். இந்த தட்டைப்பயிரில் விட்டமின் ஏ, விட்டமின் சி மற்றும் ஃபோலேட் நார்ச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா நிறைந்திருப்பதனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பார்த்திங்கன்னா பாதுகாக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இது பார்த்திங்கன்னா குடல் இயக்கத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் ஏற்படாமல் தவிர்க்க உதவி செய்யும். தட்டைப்பயிரில் உள்ள கரோட்டினாய்டுகள், ஃப்ளேவனாய்டுகள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆகியவை நிறைந்திருப்பதனால இதனால் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை பார்த்திங்கன்னா எதிர்த்து போராடி இதய நோய் ஆபத்துகளில் இருந்து பார்த்திங்கன்னா குறைக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு தட்டைப்பயிரை சாப்பிடுவது ரொம்ப நல்லது. இந்த தட்டைப்பயிரானது பார்த்திங்கன்னா உடலில் ஏற்படக்கூடிய செல் சேதத்தை பார்த்திங்கன்னா தடுக்க செய்யும். தட்டைப்பயிரில் அதிக அளவு விட்டமின்கள் நிறைந்திருப்பதனால இது பார்த்திங்கன்னா கண் பார்வையை மேம்படுத்த உதவுது. விட்டமின் அதிகமாக இருக்கக்கூடியதுனால பார்த்திங்கன்னா இது கண்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க செய்யும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வயதாகும் போது, அதாவது வயதானவங்க இருக்காங்க பார்த்திங்களா, வயசானவங்களாம் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆனதுக்கு பிறகு அவங்களுக்கு கண் பார்வைகள் ஆனது மங்கும் இல்லையா, அந்த மாதிரி சமயங்களில் பார்த்திங்கன்னா
இந்த தட்டைப்பயிரை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மற்ற பயிர் வகைகளில் உள்ள அளவை காட்டிலுமே தட்டைப்பயிரில் புரதங்கள் குறைவுதான் என்றாலுமே ஓரளவுக்கு புரதம் அதில் இருக்கிறது. இதையும் உணவில் சேர்க்கும் போது ஓரளவுக்கு அன்றாட புரத தேவையை நிறைவு செய்ய முடியும். இது தசை வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்த உதவும். இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துங்க. தட்டைப்பயிரை தினசரி உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் கார்டியோ வாஸ்குலர் ஆகிய ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்யும். தட்டைப்பயிரில் கொழுப்பினுடைய அளவு மிக குறைவு என்பதனால் இதய பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்க முடியும். இரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள் வைக்கும். தட்டைப்பயிரில் உள்ள பொட்டாசியம், மக்னீசியம், இரும்புச்சத்து ஆகிய மினரல்களும் அதிகமாக இருக்கிறது. அதனால் உடலில் செயல்பாடுகளுக்கு மிக அவசியமான மினரல் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா கலோரிகள் அதிகரிப்பதை கட்டுப்படுத்த நினைப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்காமல் தங்களுடைய டயட்டில் தட்டைப்பயிரை வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக சேர்த்துக்கொள்ளலாம். கலோரிகள் மிக மிக குறைவு. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருப்பதனால வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி உடல் பருமனை குறைக்க செய்யும். அதேபோல் தட்டைப்பயிரை நம்ம பல்வேறு வகைகளில் உணவில் வந்து எடுத்துக்கொள்ளலாம். வேக வைத்து வந்து பார்த்திங்கன்னா காலை நேர உணவுக்கு பதிலாக அல்லது மாலை நேரம் ஒரு ஸ்நாக்ஸாக கூட ஒரு சுண்டல் வடிவம் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். வேக வைத்த தட்டைப்பயிரை உங்களுடைய சாலட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கொள்ளலாங்க. குழம்பு கூட்டு வகைகளிலும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் சூப்பு செய்து கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்டைப்பயிரை எடுத்துக்கலாம். இப்படி பல விதங்களில் மற்ற பயிர் வகைகளைப் போலவே தட்டைப்பயிரையும் பயன்படுத்த முடியும். தட்டைப்பயிரில் உள்ள குறைந்த கிளைசோமிக் குறியீடு காரணமாக சாப்பிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவு திடீரென அதிகரிப்பதை தடுக்கிறது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உணவில் சேர்த்துக்கொள்வது நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பயன் கொடுக்குங்க. அதேபோல் தட்டைப்பயிரில் உள்ள விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி மற்றும் பாலிஃபினால்கள் ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டுள்ளதுனால அவை செல் சேதம் மற்றும் இருதய நோயாளிகள், நீரிழிவு மற்றும் சில புற்றுநோய்கள் போன்ற நாள்பட்ட நோயாளிகளினுடைய அபாயத்தை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கக்கூடிய தன்மை இந்த தட்டைப்பயிருக்கு உண்டு. அதேபோல் இந்த தட்டைப்பயிரை சாப்பிட்றதுனால நம்ம இளமையோடு இருக்கலாம். தட்டைப்பயிரில் உள்ள சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொலாசின் தொகுப்பை வந்து பார்த்திங்கன்னா ஊக்குவித்து தோல் பழுதுபார்ப்பை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்துங்க. இதனால் வயது மூப்பு தொடர்பான அறிகுறிகளை வந்து பார்த்திங்கன்னா குறைக்க செய்யும். நம்மளுடைய சரும பளபளப்பை வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து கொடுப்பதனால எப்பொழுதுமே நம்ம இளமையாக காணப்படலாம். கர்ப்பிணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்டைப்பயிறு ரொம்பவுமே வந்து நல்லது. தட்டைப்பயிரில் ஏராளமான அளவு வந்து பார்த்திங்கன்னா பி விட்டமின்களில் ஒன்றான ஃபோலட் வைட்டமின் இருப்பதனால கர்ப்பிணி பெண்களும் கருவில் வளரக்கூடிய கரு வளர்ச்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நன்மையை கொடுக்கும். கர்ப்பிணி பெண்கள் ஒரு நாளைக்கு அரை கப் அளவு வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிரை சாப்பிட்றதுனால பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய மூளை மற்றும் முதுகு தண்டு குறைபாடுகளினுடைய வாய்ப்பை குறைக்க உதவி செய்யுங்க. தினசரி ஒரு அரை கப் அளவு நம்ம வந்து தட்டைப்பயிரை சாப்பிடும் பொழுது இதில் உள்ள கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8% வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கொள்ளும். இது எலும்பு வலிமைக்கு ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்தாகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எலும்புகள் வந்து பார்த்திங்கன்னா பலப்படுத்தப்படுது. இதை தட்டைப்பயிரை ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியங்கள் எந்த அளவுக்கு மேம்படுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உணவில் இதுக்கப்புறமாவது தட்டைப்பயிரை பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய உணவில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு சிற்றுண்டியாக வந்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மாலை ஸ்நாக்ஸாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா குழம்புல சாதத்தில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கொள்வது ரொம்ப சிறந்தது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.